வாசிக்கலாம். யாத்ராகமம் 14:13-14. அப்பொழுது மோசே காடு படிக்கிறீங்களா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு பார்க்கிற இந்த பிரச்சனைகளை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு இருக்கிற வியாதி இனி இருக்காது. இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரம் இனி இருக்காது. இன்னைக்கு இருக்கிற போராட்டம் இனி இருக்காது. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே என்னைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீங்க. வாய் திறந்து சொல்லுங்க, நான் இன்றைக்கு நான் நின்று கொண்டு கர்த்தர் எனக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பேன். ஹல்லேலூயா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் யுத்தம் பண்றார். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க தியானிச்சு பாருங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, எகிப்தியர் அவர்களை மிகவும் ஒடுக்கினார்கள், மிகவும் ஒடுக்கினார்கள். வேதம் சொல்லுது, அவங்க ஜீவனே கசப்பா இருந்துச்சான், அவங்க வாழ்க்கையே கசப்பா இருந்துச்சான். அநேக நேரத்துல நம்மளும் கூட புலம்புவோம். வேதனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது புலம்புவோம். ஐயோ, என் ஜீவனே எனக்கு கசப்பா இருக்கேன்னு சொல்லி தவிப்போம். அதே போலதான் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையில துடிச்சாங்க. 430 வருஷம் அந்த ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. செங்கல் செய்யற வேலையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் தான் வைக்கோல் கொடுப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற கணக்குப்படி செங்கல் செஞ்சு ஆகணும். அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க, மிகவும் வேதனைப்படுத்தினாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட வேதனை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அனுபவிச்சாங்க. அந்த நேரத்துல தான் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள், கதறினார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார், கூக்குரலை கேட்டார், கண்ணீரை கேட்டார். அவர் இறங்கினார், இஸ்ரவேல் ஜனத்துக்கு இறங்கினார். அவர்களுக்கு இறக்க செய்யும்படியாக, அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் மோசே என்ற ஒரு இரட்சகனை அவருக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா.